அவர்களுக்கு திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து வருகை தந்திருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் மாப்பா பாண்டியராஜன் புகழஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 7 கடல் அவள் மன்னவனா என்று சொன்ன பாரதியின் வாக்குக்கு இணங்க எங்கெங்கு காணிலும் பெருந்தலைவரின் பக்தர்களடா என்று சொல்ல வைத்திருக்கக்கூடிய 100 ஆண்டு கடந்த நாடார் மகாஜன சங்கத்தின் நல்ல நாடா சொந்தங்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு எங்களை வரவழைத்து சிறப்பு செய்திருக்கக்கூடிய நாடா சமுதாயத்தின் காவலர், நாடார் மகாஜன சங்கத்தின் பொதுச் செயலாளர் அன்பு அண்ணாச்சி கரிகோராஜ் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சி பெருந்தலைவரின் 122வது பிறந்த நாள் அன்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டித்தந்த பெருந்தலைவரின் மணிமண்டபத்தில் மலரஞ்சலி செலுத்திவிட்டு இங்கே வந்து பெருந்தலைவருக்கு புகழஞ்சலி செலுத்த வந்திருக்கக்கூடிய எங்கள் மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆத்துமிகு நிர்வாகிகளே, தொண்டர்களே, விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, சாத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே மற்றும் எண்ணற்ற கழக தொண்டர்களே, அண்ணா அவர்கள் எனது தலைவர் என்று சொன்ன அதே மூச்சில் பெருந்தலைவர் எனது வழிகாட்டி என்று சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எந்த மதிய உணவு திட்டத்தை புரட்சி தலைவர் விதையாக ஊன்றினாரோ அதை மிகப்பெரிய ஆலமரமாக எழுப்பியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே போல தொடக்க கல்விக்கு வித்திட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். உயர்கல்விக்கு பெருந்தலைவர் வழியில் வித்திட்டு இந்தியாவில் மக்கள் மாணவர் சேர்க்கையை கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோவை 152 உயர்த்தி காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எல்லா விதத்திலையுமே இன்னைக்கு கல்வி திருவிழாவாக விருதுநகர் விழா எடுக்கிறது, நாடார் மகாஜன சங்கம் விழா எடுக்கிறது என்றால் அந்த பெருமைக்கு கிஞ்சத்தும் குறைவு வராமல் ஒவ்வொரு கட்டத்திலும் தொடக்க கல்வியா இருக்கலாம், நடுநிலை கல்வியா இருக்கலாம், உயர்கல்வியா இருக்கலாம், அது அனைத்திற்கும் உறுதுணையாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கடந்த 3 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு கல்வியில் வீழ்ச்சி இருக்கிறது தமிழகத்தில் என்று நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். எந்த கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ மாணவர் சேர்க்கை 52 விழுக்காடுக்கு கொண்டு சென்றோமோ அது இன்று மீண்டும் 5 விழுக்காடு குறைந்து இருக்கிறது. முதலிடத்தில் இருந்த தமிழகம் இன்று 5வது இடத்துக்கு குறைந்திருக்கிறது. பெருந்தலைவரின் ஆன்மா இதை மன்னிக்குமா? மீண்டும் பெருந்தலைவரின் கனவுக்கு இணங்க இந்த விருதுநகர் மண்ணில் இருந்து சூளுரைப்போம். நாடார் மகாஜன சங்கத்தின் என் அன்பு சொந்தங்கள் அனைவரும் நினைவில் வைத்திருக்க வேண்டியது, முதலாக தமிழகத்தின் கல்வி அமைச்சராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாடார் சமுதாயத்திற்கு வாய்ப்பளித்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், அரங்கநாயகம் அவர்கள். அதே போல 2வது முறையாகவும் கல்வி அமைச்சராக இதே மேடையில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு கரிகோராஜ் அவர்கள் கோரிக்கை வைத்தார். அதை ஏற்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த விருதுநகரின் சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு கல்வி அமைச்சராக வாய்ப்பளித்தார். இதே மேடையில அம்மா கொடுத்த வாய்ப்புறுதி, அந்த வாக்குறுதிக்கு இணங்க 2வது முறையாவது நமது சமுதாயத்திற்கு கல்வி அமைச்சராக வாய்ப்பளித்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல பெருந்தலைவர் அவர்கள் எடுத்து வைத்த கல்வி கல்லூரிகள், பள்ளிகள் எதையும் மூடாமல் அதை பன்மடங்காக பெருக்கியது புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள். கடந்த 3 ஆண்டுகளில் 100 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன இதே தமிழகத்தில். இந்த செல்வெறி மாற வேண்டும், இந்த ட்ரெண்ட் மாற்றி அமைக்கணும். மீண்டும் மாற்றி அமைப்பதற்காக பெருந்தலைவர் காமராஜர் வழிநடக்கக்கூடிய ஆட்சி வர வேண்டும். நீங்க எல்லாரும் அதுக்கு உறுதுணையா இருக்கணும். இந்த இடத்துல பெருந்தலைவர் அவர்கள் பிறந்து
அவர்கள் ஆவி வேர்பிடித்து நிற்கக்கூடிய இந்த விருதுநகர்ல எத்தனையோ உயிர்கள் காப்பதற்காக இந்த இடத்துல சிறந்த மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தது அனைத்து அண்ணாவின் முன்னேற்றம். அதே போல இந்த இடத்துல ராமமூர்த்தி மேம்பாலம் அமைத்து மாசத்துக்கு 2 உயிர் போய்கொண்டிருந்த இடத்துல நல்ல மருத்துவ உதவி கிடைக்கிறதுக்கு வழிவகுத்தது நாங்க. எல்லாத்தையும் உங்க முன்னால சொல்வதற்கு வாய்ப்பு தந்த நாடார் மகாஜன சங்கத்துக்கும் எங்களுடைய அருமை பொதுச் செயலாளர் எத்தனையோ இன்னல்களில் இருந்து இந்த சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்காக உறுதுணையாற்றக்கூடிய அன்பு அண்ணாச்சி கரிகோன்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் துணை நிற்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருக்கும் இன்னும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கு. 100வது ஆண்டு விழா உரையாடல நம்ம நடத்தினப்போ நாடார் மகாஜன சங்கத்துல எந்த விதமான தொலைநோக்கு பார்வையோட நாடார் மகாஜன சங்கம் உருவாக்கப்பட்டது அழகா சொன்னாங்க. உரையாடல 100 வருஷத்துக்கு முன்னால மாட்டு வண்டியில ஒவ்வொரு நாடார் குடும்பமும் கொங்கு நாடார் ஒரு பக்கம், நெல்லை நாடார் ஒரு பக்கம், குமரி நாடார் ஒரு பக்கம், கிட்டத்தட்ட 10,000 பேரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால சேர்ந்து இந்த சமுதாயம் எப்படி இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு கோயிலுக்குள்ள போக முடியாது. கோயிலுக்குள்ள போக முடியாம போற இடத்துல எல்லாம் பத்ராளியம்மன் கோயில் உருவாக்கிய சமுதாயம் நம்ம சமுதாயம். கழுத மேல கருப்பட்டியை சுமந்து எண்ணற்ற இடங்கள்ல பேட்டைகளை உருவாக்கி கமுதியில இருந்து சிவகாசியில இருந்து விருதுவட்டியில இருந்து எல்லா இடத்திலையும் பேட்டைகளை உருவாக்கி மற்ற சமுதாயத்திற்கு இணையாக இருப்போம் என்று அன்னைக்கு உறுதி எடுத்த இடம் குறையாது. அப்ப உருவான இயக்க நாடார் மகாஜன சங்கம். அந்த நாடார் மகாஜன சங்கம் ஒரு காலகட்டத்தில் எல்லா சமுதாயத்துக்கும் படிப்பு கொடுக்கக்கூடிய சமுதாயம் என்று பெயர் எடுத்தோம். சென்ற இடத்தில் எல்லாம் பெயர் பிடித்து வேர் பிடித்த இடத்திற்கெல்லாம் மணல் பரப்பிய இடத்திற்கெல்லாம் மகிழ்ச்சி சேர்த்த சமுதாயம் என்று உறக்க சொல்லிய முதல் தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். சிபிஎஸ்இல நம்மளை இழிவுபடுத்தி மார்பு சேலை போராட்டத்தில் என்ன செஞ்சாங்க நம்ம நாடார் பெண்மணிகள் என்பதை உருக்குலைத்தது மத்திய அரசாங்கம். அந்த நேரத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் எடுத்து சொன்னாங்க, சேர சோழ பாண்டியர் பழி தோன்றர்கள் நாடார் சமுதாயத்தினர் என்று உறக்க சொன்ன முதல் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த மாதிரி ஒரு வழிவந்த எங்க அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மேடையில் மகிமைப்படுத்திய நாடார் மகாஜன சங்கத்துக்கு நன்றி நன்றி, இதயபூர்வமான நன்றி. வெல்லட்டும் நமது சமுதாயம், என்றும் ஓங்கி நிற்கட்டும் நமது ஒற்றுமை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.